பேசுறதுக்கு டைம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி டெபி அண்ட் மை டியர் மேனேஜ்மெண்ட் கைஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 36 வருஷம் கேட்கும்போதே கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஃப்ரம் 1991 நான் அதை சொல்லி தான் ஆகணும். எவ்ரி இயர் இதே கதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். எஸ் ட்ரூ, பிகாஸ் ஃபவுண்டர்ஸ் எப்பவும் மாறுறது கிடையாது. செக்ரட்டரிஸ் போவாங்க, கிளர்க் போவாங்க, எல்லாரும் போவாங்க. த ஃபவுண்டர் வில் நாட் பி லைக் அவர் பேரண்ட்ஸ். எப்படி அம்மா அப்பாவாக இருந்து அந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தாங்களோ அவங்க தான் இந்த 4 பேரும். அதில் பிரதானமானவர் என்னுடைய அண்ணன் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்த ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிக்கும் போது அதனுடைய தலையாய நோக்கத்தை டெய்லி வீட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த கூட்டுறவு சங்கம் எதுக்காக ஆரம்பிக்கிறோன்றது. இதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு 84லேருந்து 87 வரைக்கும் குரு மிஸ்டர் ப்ரொஃபஸர் ஜவரன் சார் எப்போ கிளாஸ் எடுத்தாலும் கோவப்படுற மாதிரியே கிளாஸ் எடுப்பார் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம். ஏன்னா அவர் சொல்கிறது எதுவுமே எங்களுக்கு அப்போ புரியாது. ஆனால் இன்றைக்கி நான் வாங்குகிற ஒரு ரூபாவும் என்னுடைய சம்பளமும் அத்தனையும் எனது ஆசிரியர் திரு ஜவரன் அவர்கள் எனக்கு போட்ட பிக்சர். அந்த படிக்கிற காலத்தில் நமக்கு நிறைய பிடிக்காமல் போகும். ஆனால் பிடிக்காமல் போனது எதுவுமே பிடிச்சி போயிடும் வேலைக்கு வரும்போது. அப்போ தான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்டே என்னன்னு தெரிய வருது. ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய முன்னோர்கள் திரு மாமா வீரராமன் அவர்கள், திரு எம்எஸ் மாமா அவர்கள், வேல்முருகன், இவங்களெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ்லாம். டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ் நிலைமை மிக மிக மோசமானது. இப்போ இருக்க காலகட்டம் மாதிரி கிடையாது, மிக மிக மோசமானது. மாதத்துக்கு 2 ரூபாய் டிஏ ஏறினா பெரிய விஷயம். 2 ரூபாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி 2 rupees. அதை புள்ளி விவரத்தில் டிஏ ஏற்றுவாங்க. அந்த புள்ளி விவரத்தில் வாங்குகிற 2 ரூபாய் டிஏக்கு கால் கடுக்க காத்திருந்து அது கிடைக்காம போச்சுன்னா 15 நாள் வெளியில் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தி ஒரு 2 ரூபாய் சம்பளத்தில் வாங்கின காலம் உண்டு. நான் இதை சொல்லும் போது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமாக தெரியும். இன்றைக்கி நம்ம பசங்க எல்லாம் ஃபாரினில் படிப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த 2 ரூபாய்க்கு ஒரு போராட்டத்தை பண்ண தியாகிங்க இருக்காங்க இல்லையா, இது உங்களுக்கு சாதாரணமாக கூட இருக்கும். 2 ரூபாய்க்கு யாராவது சண்டை போடுவாங்களா? ஏன் ஒரு தொழிலாளிக்கு 2 ரூபாய்னா 4600 தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கு 2 ரூபாய் வீடு யோசிச்சு பாருங்களேன். அந்நியன் கணக்கு மாதிரி வரும். அவ்வளோ பெரிய தொகையை அரசோ போக்குவரத்து கழகமோ தான் தொழிலாளிக்கு கொடுக்காத போது அதுக்காக பெரு சண்டையிட்டு எதையும் எதிர்பார்க்காம லஞ்ச லாவண்ய வாழ்க்கையில் எதையும் எதிர்பார்க்காம நிற்கமறு சிறப்பு மனிதனாக வாழ்ந்தவங்க தான் அந்த 4 பேர். இதை நம்ம பெருமையோடு சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சாதாரண எளிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனால் கொள்கைகள் மிக மிக சிறந்தது, மிக மிக சிறந்தது. இந்த காலகட்ட குழந்தைங்கெல்லாம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. என் ப்ரொஃபஸர் எல்லா கிளாஸ்லையும் ஒன்று சொல்லுவார், நீ உன் மகனுக்கு உங்கள் அம்மாவுக்கு சிறந்த மகனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ உன்னுடைய டீச்சருக்கு த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ உன் ஃப்ரெண்டுக்கு த பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும் அவசியம் இல்லை, உன் ஒய்ஃபுக்கு நீ நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணும் அவசியம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் நீ மிக சிறந்த குடிமகனாக இருக்க வேண்டும் அடிக்கடி சொல்வார். அந்த நேரத்தில் என்ன குடிமகனாக இருக்கணும் தப்பாக இருக்காது, வேறுபடும் இல்லை, பெஸ்ட் சிட்டிசனாக இருக்கணும்னு சொல்லுவார். அது எப்பயுமே எங்களுக்கு புரியாமல் இருந்தது. அம்மாவுக்கு பிள்ளையாக தானே இருக்கணும், இதான வாழ்க்கைன்னும் போது தொடர்ந்த சமூக வாழ்க்கையில் வரும்போது தான் எங்கள் ஜவஹர் சார் சொன்னது புரிஞ்சுது. நம்ம மிக சிறந்த சிட்டிசனாக இருக்கணும்னா இந்தியாவில் இருக்க அத்தனை பேரில் ஒரு சிறந்த சிட்டிசனாக இருக்கணும் அவசியம் இல்லை. நமக்குன்னு ஒரு கூட்டுறவான ஒரு கொள்கையை சார்ந்து ஒரு சமூக ரீதியாக ஒன்று சேர்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தினா போதும். இந்த சின்ன குறிக்கோளோடு தான் இந்த கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கும் போது அதோடைய சவுண்டு சொல்லலாம், நான் ஜஸ்ட் 10 rupees, டோன்ட் மைண்ட், ஜஸ்ட் 10 rupees, 10 ரூபாய் ஷேரில் ஆரம்பித்த ஆர்கனைசேஷன் இன்னைக்கு we have 1400 crore per year annual return. சிறந்த உழைப்பு. ஒரு ஆளால் ஒரு கூட்டுறவு சங்கத்தை வளர்த்துடவே முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க செக்ரட்டரி நடத்திட்டார் அவர், நோ வே, ஒத்துப்பாங்க. இதுக்கு ஒரு பெரிய கூட்டு முயற்சி இருக்குது. கண்ணு முழிச்சு ராகும் பகலுமா வண்டி ஓட்டி தான் வாழ்க்கையை மேம்படுத்துவதோடு சேர்ந்து தான் வாங்கிய கடனை மிகவும் சிறப்பாக நேரத்தில் கட்டி 36 வருஷமாக தொடர்ந்து அங்கத்தினர் இருக்காம பாருங்க. அந்த நேர்மை இந்த கூட்டுறவு சங்கம் ஜெயிச்சுது 36 வருஷம் கடந்து வந்திருக்குன்னா அது ஒரே ஒரு வேர்டு தாங்க இருக்கீங்க, தட் இஸ் கால் த ஹானஸ்ட், த நேர்மை. இதை தவிர எந்த வார்த்தை வேணா சொல்லலாம். அளப்பரியாத உழைப்பு, கடின உழைப்பு, மக்கள் எதையும் பார்க்காம வேலை செஞ்சாங்க. ஏன் மோர் தென் தட், நேர்மையும் நாணயம் இல்லாத எந்த உழைப்பும் வீணே. இதை தான் எங்கள் கூட்டுறவு சங்கம் இன்னி வரைக்கும் சொல்லி கொடுக்குது. இன்னி வரைக்கும் எங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் நான் சொல்கிறது தான், நேர்மையாக நம்ம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போகும். அதுக்கு நிறைய பேர் உதாரணம் இருக்காங்க.
திரு வீரராகவன் அவர்களை ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். பொதுச் செயலாளராக 17 வருஷம் இருந்தார். 17 வருஷம் இருந்தார். வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிச்சா கூட 17 கோடி இருப்பார். சரியா இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு தடவை கூட கை நீட்ட மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையுடைய முக்கிய குறிக்கோளோ என்னன்னு கேட்டீங்கன்னா தொழிலாளர் நலன் பேணுதல். இதை தவிர வேற தாரக மந்தமே கிடையாது. குடும்பத்தை கூட பார்க்க மாட்டாங்க. அது மாதிரியான மிகப்பெரிய ஆளுமையுடன் கூடிய தலைவர்களை கொண்டுதான் இந்த கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கூட்டுறவு சங்கத்தினுடைய இனிஷியல் அவங்கன்னா அதை பேர் கொண்ட அத்தனை பேரும் அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் 36 வருஷமா. திஸ் இஸ் வாட் அவர் கிரேட் சக்ஸஸ். 500 கோடியிலேருந்து 600 கோடி ரூபாய் டெபாசிட்டை இது வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங்காக வச்சுருக்கேன். நாங்கள் சோஃபார் 17,000 crore டெபாசிட் வாங்கி ரீஃபண்ட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் வாட் அவர் கிரேட் டைம் ஆஃப் அச்சீவ்மெண்ட். கிட்டத்தட்ட 17,000 உறுப்பினர்கள், 17,000 வைப்புதாரர்கள் அவங்க வாழ்க்கை திறனை மேலே ஏற்றியதற்கு நாங்கள் ஒரு பெரிய காரணியாக இருந்திருக்கோம். 10.25%, 10.50% மேடம் சொன்னாங்க 14.48 வரைக்கும் குமுலேட்டிவ் டெபாசிட் கொடுக்குறாங்கன்னா, கொடுக்குற பணத்துக்கு உழைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது அப்படி உழைச்சாகணும். உங்கள் பணம் இன்ஸ்டிடியூஷனில் தூங்காது. தூங்கக்கூடாதுன்னா நாங்கள் தூங்க மாட்டோம்னு அர்த்தம். இப்படி ஒரு டிப்ளாய்மெண்ட்டோட சேர்ந்து தான் இந்த 36 வருஷம் இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த ஹைட்டை வந்திருக்கு. ஸ்டாஃப் சொல்லுவாங்க நிறைய இஷ்யூஸ் வரும், ஹர்டல்ஸ் வரும், இல்லைன்னா செம்ம போர், அதெல்லாம் கட்டாயம் இருந்தே ஆகணும், அதெல்லாம் வரும். வி ஹாப்பி டு ரெசீவ் தட். அதை மேல் நோக்கி போகிறதுக்கான அத்தனை காரண காரிய சக்திகளும் நம்மக்கிட்ட இருக்குதுன்றதை யாரும் மறக்கக்கூடாது. ஸோ இந்த 36 வருஷத்தில் இந்த கூட்டுறவு சங்கத்தின் இப்பெரு வளர்ச்சி, என் ப்ரொஃபஸர் சொல்லுவார், பத்தாது, இது கிடையாது, இது நம்ம ஹைட் கிடையாது, இன்னும் மேலே போகணும், அது என்ன அப்படின்ற போது எனக்கு அவர் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார் எப்பவும், மறுபடியும் காதலி. ஏன்னா எனக்கு வேறு ரெஃபரன்ஸ் கிடையாது அவரை தவிர. திருப்பி ஒன்று சொல்வார், நீ பொருளாதார வளர்ச்சியுடன் சமூக வளர்ச்சியை நோக்கி போனாதான் அந்த சமூகம் மேற்கொண்டு வளரும். அப்படி பொருளாதார வளர்ச்சியால் மட்டுமே கருத்தில் கொண்டா நீ ஒரு கார்பரேட் ஆயிடுவேன். அந்த கார்பரேட் நமக்கு அவசியம் இல்லை. சமூக வளர்ச்சியுடன் கூடிய பொருளாதார வளர்ச்சியை உன்னால் மேல்நோக்கி எடுத்து வர முடியுமான்றதை எப்பவும் பார்க்கணும்னு. நம்ம ட்ரஸ்டி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, ரேஷன் கடை, கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படிதான் தெரியும். அமுதம் சில்லறை எங்காடி சொல்கிறோம், கோஆப் டெக்ஸில் போய் யாரும் பட்டு போட எடுக்க மாட்டீங்க. இந்த கூட்டுறவுக்கான ஒரு பேரே ரொம்ப டல்லாக, அது நல்லா தான் இருக்கும், ஆனால் மாடர்னாக இருக்காது. கோஆப்ரேட்டிவ்ஸில் எல்லாம் சுத்தமாக இருக்கும், ஆனால் ரொம்ப மாடர்னைஸ்டாக ஈஸியாக கிடைக்காது. இதை தான் உடைக்கணும்னு ஆசைப்பட்டோம். இதுதான் இந்த 2.5 மணி நேரமாக இருந்த ஒரு மாடர்ன் ஃபங்க்ஷன். இந்த மாதிரிலாம் ஒரு மாடர்னைசேஷன் எடுத்துன்னு வரணும்னா, சமூக வளர்ச்சிக்கு மாடர்னைசேஷன் எடுத்துன்னு வரதுக்கு முக்கியமான காரணம் அடுத்த சமூகத்தை நம்ம வளர்க்க வேண்டியது. நம்மளை தாண்டி நம்ம கீழே இருக்க சந்ததியினரை மேலே எடுத்துன்னு வரணுன்றதுக்காக தான் இந்த திருவள்ளுவர் வித்தியாசம் ஸ்கூல். இந்த ஸ்கூல்ன்றது 20 வருஷமாக முந்தைய தலைவர் திரு துரை அவர்களும் திரு குமாரவேல் அவர்களும் நடக்கும்போது, போகும்போது, தூங்கும்போது எல்லா இடத்துலையும் பேசுவாங்க. சார், நம்ம கோஆபரேட்டிவ் சொசைட்டி பெருசாக வாடுறது பெருசு இல்லை, 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறது பெருசு இல்லை, 500 கோடி டெபாசிட் வாங்குறது பெருசு இல்லை, 400 கோடி ரூபாய் கடன் கொடுத்தது திருப்பி டைமுக்கு வசூலிக்கிறது பெருசு இல்லை, இதெல்லாம் நமக்கு 172 கோடி ரூபாய்க்கு அசட் வச்சுக்கிறது பெருசு இல்லை. இதெல்லாம் தாண்டி கல்வி சொந்தங்களை நம்ம அசட்டாக வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்காக சின்ன பிரைமரி ஸ்கூல்லாம் ஆரம்பிக்கலாம் போது திருவாளர் விமலேஷ் ஆடிட்டர் அவர்களுடைய மிகப்பெரிய கருணையுடன் இவ்வளோ பெரிய ஸ்கூல் நாங்கள் திறந்து இன்றைக்கி அந்த குழந்தைங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. அதில் எங்களுடைய குழந்தைங்க 60 பேர் சிறப்பான கல்வியை படிக்கிறது தான் எங்களுடைய பெரிய விக்டரியாக நான் நினைக்க முடியும். எனக்கு நாங்கள் என்ன பண்ணாலும் எங்களுக்கு பெருமையான விஷயம் என்னென்னா, எங்கள் அடுத்த ஜெனரேஷன் ரெடி ஆயிடுச்சு. இந்த அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணணும்னா, இதை விட மிக சிறப்பான ஒரு பொருளாதார வளர்ச்சி கொண்ட சமூக சார்ந்த சிந்தனை கூடிய ஒரு கூட்டுறவு நிறுவனத்தை நிறுவுவாங்க. செகண்ட் லைன் லீடர் கேட்டார் எங்க சார், செகண்ட் லைன் ஜெனரேஷனே ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். ஸோ திஸ் இஸ் த வே வி ஆர் ஸ்டார்டட். எங்கள் மெம்பர் நிறைய பேர் கேட்பாங்க, சார் இந்த ஸ்பீடு பத்தாது, ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜுக்கு அப்புறம் யூனிவர்சிட்டி எல்லாம் சொல்லலாம். ஆனால் என்கிட்ட ஒரு 100 கோஆபரேட்டிவ் சொசைட்டி கொடுங்க, நடத்திடுறேன். ஆனால் ஒரு ஸ்கூல் நடத்துது ரொம்ப கஷ்டம். அந்த குழந்தைங்களை சரியாக எடுத்து வந்து அதுங்களுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்து அதுங்களை மேலே எடுத்தோம். இப்போ தான் தெரியுது எங்கள் சார்லாம் எங்ககிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க கொடுத்த சாபம் தான் நினைக்கிறேன். இவனும் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து என்ன மாதிரியே கஷ்டப்படுறா அப்படின்னு நாங்கள் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பள்ளியை நிர்வகிக்கிற எனது அருமை வனிதா நந்தன் அவர்களுக்கும், அதனை நடத்தி கொண்டிருக்கும் தாளாளர் எனது மனைவியார் துணைவியார் சுஜாதா அவர்களுக்கும், எனது அன்பு நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒரு சிறிய வளர்ச்சிங்கிறது தொடக்கத்தில் ரொம்ப சிறுசாக இருக்கும். எல்லாருக்குமே சொல்கிறேன், வாட் ஐ ஹேட் அன் எஃபர்ட்.
வெரி ஸ்மால். பட் அந்த ஸ்மாலான எஃபர்ட் மேலே நம்ம எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்கள், தட் மேக்ஸ் வெரி பெட்டர். இங்கே மேடம் வந்தாங்க அஞ்சப்பர் ஹோட்டல்லேருந்து. நம்ம ஓஸ்ட்டுக்கு அவங்க எங்கள் ஸ்டாஃப் தான். ஓஸ்ட்டுக்கு நான் எதுவுமே சொல்ல. அஞ்சப்பர் ஹோட்டல்லேருந்து மேம் வராங்க, எம்டி வராங்க, அவங்கள பற்றி 2-3 வார்த்தையாவது நீ சொல்லணும். எங்கேயாவது போய் வாட்ஸ்அப்பில் தேடி கண்டுபிடிமான்னு. அதுக்கு பதில் அவங்க அழகாக சொன்னாங்க, எங்களால் அந்த கிராப் சூப்பை மறக்கவே முடியாது. நாங்கள் இதுதான் அந்த ஒரு ஹோட்டலில் ஒரு சின்ன வளர்ச்சிக்கான சூப்பு ஸ்டேஜ் வரைக்கும் நிற்கும். அதான் சொல்ல, மை டியர் ஃபேஸ் சில்ட்ரன்ஸ், நல்லா கேட்டுங்க. நீங்கள் செய்கிற எல்லா முயற்சியிலையும் உங்களுடைய உத்வேகமும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாச்சுன்னா யூ ஆர் த டாப்பர். நீங்கள் எங்கும் பாராட்டப்படுவீங்க. இது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் என்னுடைய ஃபவுண்டர்ஸும் காலாகாலம் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாள் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மாதம் சம்பளம் வாங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, ஜெய்சங்கர் நம்ம உழைக்கிறது டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ் மேலே வரத்துக்குன்னு. இதில் இந்த டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ்லாம் மேலே வரணுன்ற ஆட்டிடியூட் வரணுன்ற எனக்கு எப்படி வந்தது கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த ஸ்மெல் தெரியும். என்ன ஸ்மெல்னு கேட்டிங்கன்னா, அந்த வேர்வை முடிஞ்சு அந்த ஷர்ட்டில் தேஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் உப்பு காய்க்கும் இல்லையா, அந்த உப்பு காய்ச்சி வர வேர்வை தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா கண்டக்டர். டெய்லி ஒரு நாள் முன்னாள் ஏஎம் முன்னாள் பிஎம் செஞ்சு 24 மணி நேரம் முழு டியூட்டி செஞ்சு 3:30 மணிக்கு அவர் சாப்பிட்டு ட்ரெஸ்லாம் கட்டிட்டு குளித்து சாப்பிடும்போது ஐ ஹாவ் ஒன் ஸ்மெல். இப்போ என்கிட்ட இருக்க அந்த ஸ்மெல், அதுதான் அந்த தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணம். இந்த ஸ்மெல்லோட அவ்வளோ வேர்வையோட அவர் வெளில வரும்போது எனக்காக உழைக்கிற எங்கள் அப்பனுக்காகவும் அதுக்கப்புறம் நான் ஆர்கனைசேஷன் லக்கிலி ஐ காட் த சேம். அதே மாதிரி 4600 5000 மெம்பருங்க எங்கள் அப்பா மாதிரியே உழைக்கிற உப்பு போட்ட ட்ரெஸ்ஸை போட்டு யூனிஃபார்மோட வீட்டுக்கு போகிற தொழிலாளிகள் கூட ஒர்க் பண்ணுறதுல நான் அதை பெரிய பாக்கியமாக நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் இந்த கூட்டுறவு சங்கம் இவ்வளோ பெருசாக முன்னேறதுக்கும் தொடர்ந்து எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் அதை உடச்சி மேலே போகிறதுக்கு காரணம் ஒன்று தான். இட் இஸ் கால் உத்வேகம். நான் சொன்ன ஸ்மெல், நான் சொன்ன ஆம்பிஷன், இது ஒன்று தான். இதை தொடர்ந்து பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, டெபாசிட்ஸ் எல்லாருக்கும் ப்ராப்பர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ப்ராப்பர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். உழைக்கிற தொழிலாளிகளாக இருக்கும், அவங்களுக்கு ஷேருக்கான டிவிடெண்ட் கிடைக்கும். வேர்வையோடு உழைக்கிற நம்ம எல்லாருக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை இருக்கும், நல்ல ஒய்ஃப் இருப்பாங்க, நல்ல குழந்தைங்க இருக்கும். சமூக முன்னேற்றத்துக்கு தேவையானது இது 2 மட்டும்தான் உண்மையான உழைப்பு என்பதை இந்த கூட்டுறவு சங்கம் தெளிவுபட தெரிவிக்கிறது. இந்த கூட்டுறவு சங்கத்தின் அதிகபட்ச இலக்கியமாக நாங்கள் சொல்கிறது இந்த உண்மையான உழைப்பு மட்டும்தான். அது என்ன சார் உண்மையான உழைப்பு அப்படின்னா, உழைக்கும் போது உண்மையாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விழும். நிறைய விழும்போது அதை நேராக நின்று அடிக்கிற துணிவோடு சேர்ந்து வாழற வாழ்க்கை தான். எம்ஜி ராமச்சந்திரன் படத்தில் ஒன்று சொல்லும் போது தான், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. துணிவில்லாத எந்த பணியும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. துணிவுக்கும் பணிவுக்கும் பெரிய பேரண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேர் தைரியம்னு சொல்கிறது. அது கூட்டு தைரியம் அல்லாத நேர்மையான தைரியம் ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்கும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட்டாக நேர்மையான துணிவான திறமைக்கு பின்னாடி தான் இந்த கூட்டுறவு சங்கம் இயங்குறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு தனி ஆளோ ஒரு அடையாளமோ கிடையாது. இது ஒரு ஆப்ஜெக்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணுற நிறைய கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க, நிறைய பெனிஃபிஷியரிஸ் இருக்காங்க, நிறைய யூட்டிலைசர்ஸ் இருக்காங்க, நிறைய வெண்டாஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்ன, உங்களுடைய கேபிட்டல் இஸ் வாட் ஐ செட், ஆனஸ்டான துணிவான திறமையான நேர்மையான மேனேஜ்மெண்ட். இதை தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு தான் சொல்கிறேன், என்னுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்கும் இதான் சொல்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி மட்டும் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் இது மாதிரி 10 கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிக்கலாம், நிறைய இது பண்ணலாம், இன்னும் பெருசாக வரலாம். ஆனால் ஒன்று தான் இங்கே என் ப்ரொஃபஸர் எப்போ சொல்லுவார், த லேக்னஸ் இன் திஸ் கண்ட்ரி இஸ் சார் லீடர்ஷிப். அந்த லீடர்ஷிப் குறைவாக இருக்கிறதால தான் இது போன்ற கூட்டுறவு சங்கங்கள் இன்னும் உதிக்காமல் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 4 பேர் துவங்கி வச்ச 4 பேரில் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி அண்ட் சேவியர் சார் தவிர மற்றவங்க யாரும் இந்த கூட்டுறவு கல்வியை படித்தவங்க கிடையாது, இந்த கூட்டுறவு கல்விக்கான விஷயம் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், நம்மை சார்ந்து நமக்காக வந்தவங்களை மேம்படுத்தணுன்ற ஒரு நல்ல குணம் மட்டும்தான். இதுதான் இந்த கூட்டுறவு சங்கத்தை இவ்வளோ பெருசாக ஆரம்பிச்சு வந்திருக்கு. இங்கே ரேணு இருக்காரு, ரேணு எலக்ட்ரிஷியன் பற்றி நான் கட்டாயம் சொல்ல உட்காந்துங்க. ரேணு சில பேரை நமக்கு ரொம்ப பிடிக்கும். யாரும் கேட்டிங்கன்னா ரொம்ப அழகானவங்களை பிடிக்கும், அந்த அழகு 10 நிமிஷத்தில் காணாமல் போயிடும். ரொம்ப நமக்கு பணம் கொடுத்தவங்க உதவி பண்ணவங்களாம் தெரியும், அவங்களும் ஒரு அரை மணி நேரத்தில் மறந்துடுவாங்க, 2 நாள் கழிச்சு மறந்துடுவோம், திருப்பி ஞாபகம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும்.
ஆனால் ஒரு சில பேர் உழைப்பாங்க பாருங்க, அந்த உழைப்பெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. 35 வருஷத்துக்கு முன்னாடி என் ஆஃபீஸ்க்கு ஒரு ஏசி போடணுன்னு நைட்டில் 50 மீட்டர் தாண்டி ஒரு ஒடிக்கால் கேபிள் ஒயர் எடுத்துன்னு வந்து அது மேலே வச்சு எனக்கு ஏசி கொடுத்த எலக்ட்ரிஷியன் அவரை எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் மெம்பர் ரேணு. ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவேன், பாருங்க உட்காருங்க ஹீரோ மாதிரியா இருக்காரு, ஆனால் எனக்கு அவர் தான் ஹீரோ. அந்த நேரத்தில் பாம்பு இருக்கலாம், அது உள்ள எலி இருக்கலாம், எல்லாரும் நாங்கள் 2 பேரும் அந்த ஓட்டு மேலே ஏறி நின்று ஒரு ஏர் கண்டிஷன் வர்றதுக்காக, அந்த ஏர் கண்டிஷன் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடுச்சு. அப்போ இந்த திருவாளர் MP சே. குப்புசாமி அவர்கள் மற்றும் அப்போ இருந்த MLA நெப்போலியன் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ரூமுக்குள்ளே அதை ஓப்பன் பண்ணோம். ஒரு பவர் பாயிண்டில் கை தட்டுற மாதிரி ஒருலாம் பண்ணோடனே தே ஆர் ஹாப்பி. நம்ம சொசைட்டி வந்து கம்ப்யூட்டரைஸ் சொசைட்டி ஆயிடுச்சின்னு உடனே அது ஏர் கண்டிஷன் ரூம் ஆயிடுது. மறுநாள் நான் போய் அதில் உட்காந்து சிஸ்டமில் பண்ணும்போது இல்லை அந்த நம்ம தவறாக எடுத்துக்கலாம், யாரும் நம்ம நிர்வாகத்தில் இருக்கிறவங்க வந்து எப்படி அவர் உள்ளே உட்காந்துருக்காரு, கம்ப்யூட்டர் மட்டும் தானே உள்ளே இருக்கணும், கம்ப்யூட்டருக்கு மட்டும் தானே ஏசி கேட்டார், இவர் எப்படி உட்காந்துருக்காரு தெரியுதுங்களா? என்னன்னு நம்மளை எங்கே எடுத்துன்னு போய் நிறுத்துறாங்க தெரியுதா? அந்த மெஷினரி கொடுக்குற ஒரு மரியாதை கூட மனுஷனுக்கு கொடுக்காத காலம் அது. இதான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம ஏர் கண்டிஷன் ஹாலில் இருக்கலாம், இந்த ஹாலில் ஏசி கம்மியாக தான் இருக்குது. எல்லாம் இருக்கும்போதும் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் என்ன சொல்கிறான்னா அந்த மெஷினுக்கு தான் ஏசி, இவன் ஏன் உட்காந்துருக்கான். அன்றைக்கி வந்தது கோவம் எனக்கு. ஒரு ஏர் கண்டிஷனில் கூட உட்காந்து நம்ம அங்கத்தினருக்கு எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மேலதிகாரங்கள் இருக்குன்னா அந்த மேலதிகாரங்களை ஒழிக்கணும்னா எது தேவைன்னா கட்டாயம் கோஆபரேட்டிவ்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. மேலதிகாரத்தை இந்த கூட்டுறவு நிர்வாகமும் கூட்டுறவு தத்துவம் மட்டும்தான் ஒழிக்கும், தப்பான மேலதிகாரத்தை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்போ இருந்து திருவாளர் சே. குப்புசாமி MP அவர்கள் அவர் சொல்வார், இதுதான்டா நம்ம வாழ்க்கை, இங்கேருந்து எல்லாரையும் மேலே எடுத்துன்னு வரணும். நீ படித்த உன் கண்டக்டருடைய பையன் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் நீனே யோசி. ஒவ்வொரு நாளுக்காக செஞ்சு நம்மளுடைய மரியாதை மேலே வரணும். கடன் வாங்கி வட்டி கட்டுற கடன்காரன் சொல்லாமல் அந்த குழந்தைங்களுடைய அந்த அப்பாங்களுடைய குழந்தைங்க பெரிய படிப்பு படித்து அந்த படிப்பின் பேரில் அந்த தகப்பனார்கள் அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னாரு. சொல்லும்போது ஒன்றும் புரியல, ஆனால் இப்போ தெரியுது, எனக்கே தெரியுது. எங்கள் அம்மாவுக்கு பேர் வந்து கண்டக்டர் அம்மா, ஏன்னா எங்கள் அப்பா கண்டக்டர். என் மிஸ்ஸஸ்க்கு வந்து செக்ரட்டரி ஹஸ்பண்ட். இப்போ நாங்கள் 2 பேரும் டாக்டருடைய பேரண்ட். டாக்டர் அம்மா வராங்க, டாக்டர் அப்பா தான் வராங்க. சமூகம் நம்மளை எந்த அளவுக்கு எடுத்துன்னு போது பாருங்கள். இந்த பேர் வழியாகவும் இந்த சமூக மாற்றத்து வழியாகவும் பொருளாதார வளர்ச்சி வழியாக தான் ஒரு விஷயம் மேலே வரணும். அதுக்கு ஒரே இந்தியாவின் மிக சிறந்த சாதனம் கூட்டுறவு தத்துவம் மட்டுமே. இப்போ இன்டர்நேஷ்னல் கோஆபரேட்டிவ் டே நடக்கும்போது கூட பாருங்கள், அதுவும் பீஸ் டு த வேர்ல்டு தான் கேட்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தன்மை வரணும். எப்பெல்லாம் நம்ம மெம்பருங்களுக்கு சந்தோஷத்தன்மை வரும் சொல்லிட்டுங்களா, கடன் வாங்குறவங்களுக்கு ஃபோன் அடித்தவொடனே யாருடைய உந்துதலும் இல்லாமல் எந்த இடைத்தரகரும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு சட்டுன்னு பணம் போச்சுன்னா சந்தோஷம் வந்துடும். சண்டைக்கு போக மாட்டார், வெளியில் கடன் வாங்க மாட்டார், 3 பைசா வட்டிக்கு போக மாட்டார், வட்டிக்காரர்கிட்ட சண்டை போட மாட்டார், ஃபீஸ் வந்துச்சா. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அவங்க ஃபண்டை போடுறாங்க, 30ஆம் தேதி அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சா ஃபண்டு, 1ஆம் தேதி காலையில் போய் அவங்க ப்ரொவிஷன் ஸ்டோரில் அவங்க என்ன வேணால் வாங்கிக்கலாம், கடன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டாங்கடையில் அந்த வேர்டு ப்ரொவிஷன் கடையில் கேட்க வேணாம். அவங்க வாழ்க்கையை அவங்க சிறப்பாக நடத்துறதுக்கு அவங்களுடைய அந்த வட்டி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஸோ பீஸ். தொழிலாளருக்கு எல்லாம் உண்மையாகவும் உறுதியாகவும் நாணயமாக உழைச்சா சரியான சம்பளம் கிடைக்குமா? எஸ், தட் இஸ் அ பீஸ். வேறு என்ன வேணும் வாழ்க்கையில்? நம்ம குழந்தைகளை நல்லா படிக்கிறதுக்கான பள்ளிக்கூடம் வேணுமா சாதம்? எஸ், பீஸ். இது மாதிரியான ஒரு மீட்டிங்கில் அத்தனை பேர் 1000 பேர் வந்து ஒருங்கே 3 மணி நேரம் உட்காந்து சந்தோஷமாக இருந்து நான் பேசுகிறதையும் கேட்டு ஒரு லக்கி ட்ரா ஒன்று பண்ண போகிறேன். அந்த லக்கி ட்ராவில் வர லக்கி ப்ரைஸில் வரவங்க சிங்கப்பூர் மலேசியா ட்ராவல் பண்ண போகிறீங்க ஃப்ரீயாக. ஸோ அதுக்கானதும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்? ஒன்லி திங் ஹாப்பினஸ், வேறு எதுவும் பெருசாக இல்லைங்க. வாழ்க்கையில் நம்ம இருக்கிற காலங்களில் மகிழ்ச்சியோடு வாழறதுக்கும் நம்மளால் ஒரு 10,000 20,000 பேர் மகிழ்ச்சியோடு வாழறதுக்கான வாழ்க்கையை முறையை கற்றுக் கொடுத்தது தான் இந்த கூட்டுறவு தத்துவம், கூட்டுறவு மேலாண்மை. அதை நான் செவ்வனே செய்து வருகிறேன் என்று நினைக்கிறேன். என் ப்ரொஃபஸருடைய கன்சர்னுக்கு ஏன் எல்லா மீட்டிங்லேயும் என் ப்ரொஃபஸர் வராருன்னா, நான் சொல்லிட்டுக்கலாம் என் ப்ரொஃபஸருக்கு எனக்கு எத்தனை வருஷம் வரும்னு. நான் 87 டிகிரி முடித்தேன். 84 87 வயசை கண்டுபிடிச்சிருப்பீங்க. 84 87 நான் டிகிரி முடிச்சேன்னா என் ப்ரொஃபஸருக்கு எனக்கு இருக்கிற உறவு எத்தனை வருஷம் சொல்லுங்கள்? 40 வருஷம். ஒரு ப்ரொஃபஸர் வீட்டு வரைக்கும் அவருடைய எல்லா விஷயத்திலும் நான் இருக்கேன், அவர் என் விஷயத்தில் எல்லாத்துலையும் இருப்பார். எனக்கு ஒரு சிறந்த தகப்பனாக கூட இருக்கிற மனுஷனை 40 வருஷம் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா
எனக்கு 36 40 தான் பெருசாக தெரியும். ஸோ அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயம் இது மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு 35 வருஷம் என் மெம்பர் இருக்காங்க. ரேணுலாம் 35 வருஷம் மெம்பர். ஸ்டில் தே ஆர் வித் மீ, மை ப்ரொஃபஸர் வித் மீ. எங்கள் பிரசிடென்ட் கிட்டத்தட்ட 25 வருஷமா, இவர் 35 வருஷமா, துரை, நிறைய பேர். இவங்க எல்லாருமே நம்மளை விட்டு போகாததுக்கு என்ன காரணம்? சொந்தம் கூட 35 வருஷம் நிற்குதானா டவுட்டு தான். இதே மாதிரி நிற்குதானா டவுட்டு தான். வருஷத்துக்கு 10 தடவை ஒருத்தரை பார்த்துக்க முடியும்னா டவுட்டு தான். பட் வி ஆர். என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஹரிகுமார் இருக்கார், ட்ரஸ்டி ஸ்பீக்கிங். இந்த ஸ்கூல் அவ்வளோ அழகாக பார்த்துன்றார். இதெல்லாம் எதில் வருது? ஹரிகுமாருக்கு சம்பளம் தரமா, சுஜாதாக்கு சம்பளம் தரமா? இல்லை, இவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அவங்களும் சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக ஒன்று பண்ணுவோம், அது அடுத்த சமூகத்துக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற அந்த பெரிய மனப்பாங்கு தான் இந்த கூட்டுறவு சங்கத்தின் மிகப்பெரிய வளர்ச்சியாகவும் மிகப்பெரிய வெற்றியாகவும் நான் கருதுகிறேன். ஸோ டைம் இஸ் கோயிங் டு பி ஒன். நான் கரெக்டாக 1 மணிக்கு முடிச்சுன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரு 12:54 முடிச்சிடுறேன். இதுக்கு நடுவில் ஒரு லக்கி ட்ரா இருக்குது. அந்த லக்கி ட்ராவை நம்ம எடுக்க போகிறோம். ஏதாவது ஒரு 2 குழந்தைங்க மேலே, ஒரு ஆம்பளை குழந்தை ஒரு பொம்பளை குழந்தை, வாங்க மேலே வாங்க, ஸ்கூலில் மேலே வாங்க, டக்குன்னு வாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு 36வது வருஷத்தில் திரும்பியும் இது 360 வருஷம் வரைக்கும் நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து இதே மாதிரி எல்லா ஃபவுண்டேஷன் வந்து எங்கள் கூட்டுறவு சங்கத்தை வாழ்த்த வேண்டும் என்றும், இதிலேயே கூடவே ஓட் ஆஃப் தேங்க்ஸ் நான் சொல்லிடலான் இருக்கேன். ஓட் ஆஃப் தேங்க்ஸில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது, நோ டவுட் மை பிலோவ்டு மெம்பர்ஸ். அதுக்கு மேலே நம்ம அழைப்பை ஏற்று அஞ்சப்பர் பாதி பேர் அஞ்சப்பர் ஹோட்டலிலிருந்து வந்துள்ள எனது சகோதரி இந்திரா கந்தசாமி அவர்களுக்கு எனது மனமார்ந்த சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டாலும் இந்த காலத்தில் காசு கொடுத்தா தான் சீஃப் கெஸ்ட் வருவாங்க, தெரியுமா அவங்களுக்கு? ஆனால் அவங்க ஒரு விஷயம் கேட்டாங்க, அது எங்களை ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. என்னன்னு சொன்னாங்கன்னா, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் வாங்க மாட்டேன், ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும், ஒரு பட்டுப்புடவை கொடுக்கணும், அதை ஒரு கோயிலில் எடுத்து போய் கொடுப்பேன்னாங்க. எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள், எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள். ஒரு கோயில் எடுத்துன்னு போய் கோயிலுக்கு அம்மனுக்கு சாத்த வேண்டிய புடவை எங்களால் வாங்க வைக்கிறாங்க. அதுக்கு நாங்களும் ஒரு காரணமாக இருக்கோம். அது அவங்க எடுத்துன்னு போகிறாங்க, அவங்களும் ஒரு நான் கூட சொன்னேன், இப்படி சின்ன முதலே நம்ம அஞ்சப்பர்லேயே ஆர்டர் கொடுத்துடலாம்டா எல்லாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான மிக சிறந்த மிக நல்ல குணம் உள்ளவங்களாம் நம்ம ஊரில் இருக்கிறதால தான் இன்னி வரைக்கும் உம்மாரி மழை பெய்யுது. ஸோ இந்த நோட்டோட வந்திருந்த அத்தனை அங்கத்தினர்களுக்கும், எனது அருமை குழந்தை செல்வங்களுக்கும், டீச்சர்ஸ், மை பிலோட் ஸ்டாஃப், each and everyone and dignitaries, directors, என்னப்பா ஏதாவது சொல்லணுமா? உங்களுக்கும் முருகையனுக்கும் சார்ந்த அத்தனை பேருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அந்த லக்கி ட்ரா பண்ண போகிறோம். லக்கி ட்ரா எடுத்துன்னு போங்க.